ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பூசணிக்காயில் மோர் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மோர் குழம்பு செய்கிறதுக்கு பூசணிக்காயை தோலையும் விதையையும் கட் பண்ணிவிட்டு நல்லா சின்ன சின்ன ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம், வெள்ளைப்பூடு உரித்து இதை போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் பச்சரிசி, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 10 மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், இதோட 1 டீஸ்பூன் மல்லி வைக்கணும். என்கிட்ட மல்லி இல்லாதனால நான் பொடியாக யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதோட 2 பச்சை மிளகாயும் 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சில்லும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட அரை டீஸ்பூன் இஞ்சி, அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்ச அந்த அரிசி பருப்பு அதோட இந்த பச்சை மிளகாய், இஞ்சி, தேங்காயை சேர்த்து மிக்சியில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதை அரைச்சி எடுத்துக்கிட்டு அதே மிக்சி ஜாரில் நல்லா கெட்டியான வீட்டில் உர ஊற்றின தயிர் 1 கப்பை ஒரு சுற்றி நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. கடாயை அடுப்பில் வச்சுட்டு 1 டம்ளர் தண்ணி விடுறேன். இந்த தண்ணியில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காய், வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு வேக வைக்கலாம். எல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றி தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து இந்த பூசணிக்காய் சாஃப்டாகிருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக கட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக வெந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய், அரிசி எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, மிளகு, பச்சை மிளகாய், இதோட நான் மல்லி பொடி சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி பச்சையாக ஊற வைக்காதனால பொடி கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன், அரை டீஸ்பூனு. அதையும் சேர்த்து இதில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அதனால் இப்போயே நல்லா கொதிக்க விட்டு தேவையான உப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா காயிலையும் நல்லா உப்பு சாரட்டும். தேவையான அளவுக்கு தண்ணியையும் இப்போயே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. காரத்துக்கு நம்ம ஏற்கனவே 2 பச்சை மிளகாயும் 10 மிளகும் சேர்த்துருக்குறோம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. புளிப்புக்கு தான் நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். இப்போது குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. தயிரையும் மிக்சியில் ஒரு தடவை அடிச்சுட்டு நல்லா கெட்டியாகவே அடிச்சுக்கோங்க. தண்ணி சேர்க்காதீங்க தயிரில். நல்லா கொதிக்குது பாருங்கள். இதில் தயிரையும் சேர்த்துடலாம். தயிரை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மோர் குழம்பை இறக்கிடலாம். திரும்பவும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு ஃப்ரை பேனை வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போடுங்க. உளுந்தம்பருப்பு பொன்னிறமாக பொரிஞ்சதும் அதோட அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள், 1 வரமிளகாயை 2ஆக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மோர் குழம்பில் இந்த தாளிச்சதை சேர்த்துடலாம். கொத்தமல்லி தழையை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி
மேலாக சேர்த்துருங்க. நம்மளோட சுவையான மோர் குழம்பு இப்போது ரெடி ஆகிருச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.